வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிராமத்து காரக்குழம்பு எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை வச்சுக்கலாங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடு வந்தவுடனே கடுகு போட்டுக்கலாம். பூண்டு உரித்து வச்சுருந்த பூண்டு போட்டுக்கலாங்க. நல்லா பூண்டு செவந்து வரணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். பாதி வெங்காயம் தாங்க போட்டிருக்கேன். பாதி வெங்காயம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பாதி வெங்காயம் எடுத்து வச்சது அதில் போட்டுக்கலாம். தக்காளி பாதி போட்டுக்கோங்க. நான் 2 வெங்காயம் 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேன். அதில் பாதி இதில் பாதி போட்டிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. பெரிய சீரகம்னு சொல்லுவாங்க. பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணுங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதில் கலந்துக்கலாங்க. கலந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் கத்திரிக்காவை அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது மிளகாத்தூள் போடலாங்க. வெறும் சில்லி பவுடர் போடுறேன். நான் காரக்குழம்புக்கு 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் ஒரு 5 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க நான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போது மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதி வரணுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் நெடி போனதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துகிட்டு புளி கரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். காயும் வெந்திருக்கும். புளி ஊற்றினா அவ்வளோ சீக்கிரம் காய் வேகாது. கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. இப்போது நம்ம புளி கரைசலை அதில் சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் புளி ஊற வச்சுருந்தேங்க. புளி கரைசலை சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா கொதி வரணுங்க. புளி வாசம் போகணும். நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டுக்கலாங்க. இப்போது திறந்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள்.
ரெடி ஆயிடுச்சுங்க காரக்குழம்பு. கொத்தமல்லி கிள்ளி வச்சுருக்கிற கொத்தமல்லியை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, கிராமத்து காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.